ஓம் சக்தி. உங்களுக்குள் ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த ஒற்றுமை செயலளவில் வருவது இருக்கட்டும். முதலில் உங்கள் உள்ளத்தளவில் ஒற்றுமை உண்டாகட்டும். ஆரம்பத்தில் ஒருவன் கட்சியில் ஈடுபடும் போது தீவிரமாக ஈடுபடுவான். தலைவனுடைய படத்தை கையில் பச்சை குத்தி கொள்வான். பிறகு கருத்து வேறுபாடு ஏற்படும் போது தலைவனை பிரிந்து வேறு கட்சியில் சேர்ந்து விடுவான். அப்படி போகும்போது கையில் குத்தி கொண்ட பச்சையை வெட்டி எடுத்துவிட முடியும். அதுபோல ஆரம்பத்தில் ஆலயத்திற்கு வந்தார்கள். ஓடி ஓடி பணி செய்தார்கள். ஊழ்வினை காரணமாக நினைத்தது நடக்கவில்லை. எனவே காரியம் நடக்கவில்லை என்று வேறு ஒரு இடத்திற்கு போகிறீர்கள். அங்கே போனாலும் எந்த பலனும் ஏற்படாது. காலம் கனியும் போதுதான் சில காரியங்கள் கைகூடும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.